அம்மாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஓ, யூ see மிஸ்டர் ராஜா, இது மூளை சம்பந்தப்பட்ட வியாதி. இது அஃபேஷியா கண்டிஷன் நாங்க சொல்லுவோம். உங்க மதரால நடக்க முடியும், பார்க்க முடியும், நாம சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். பட் பதில் சொல்றது மட்டும் கஷ்டம். நாங்களும் எங்களாலான முயற்சிகள்லாம் செஞ்சிட்டோம். நீங்களும் உங்க மதருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மதர் பரிபூர்ணமா குணமாகணும்னா அமெரிக்காவுக்கு கூட்டு போனா முடியும். பட் அதுக்கு நிறைய செலவாகும். என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணீங்க. நான் திங்க விட மாட்டேன். சொன்னா கேளுடா. இங்க பாருங்க, உங்க பேத்தியை சீக்கிரம் கேட்க விட சொல்லுங்க, இல்ல விழுந்து கடிச்சு விடுவேன். சொன்னா கேளு. உனக்கு கோனை செய்யப்பா. நர்மதா, அவன் கடிக்கிறதுக்கு முன்னால கேட்க வைக்கிடுமா? ராஜா வந்துட்டு அங்கிள். வண்டி வருது. ரொம்ப நெருங்கி நின்னோம்னா சேரு மேலப்படாது. அதனால ஓ, அந்த ஜென்டில்மேன் கம்மியா? எப்படியோ வெளியில இருக்க நாய்கிட்ட தப்பிச்சிட்டோம். உள்ள இருக்க மனுஷங்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்னப்பா சட்டையெல்லாம் சேர் மாதிரி இருக்கு? சரிதான் சார். இந்த இந்தியன் ரோட்வேஸ் ரொம்ப மோசம் சார். அதுக்காக நாங்களா ரோடு போட்டு கொடுக்க முடியும்? இல்ல சார், ஏற்கனவே போட்ட ரோட்ல குண்டும் குழியுமா அங்க கிணறு மாதிரி இருக்கு சார். பருவமழை பெஞ்சு குழியெல்லாம் ரொம்ப போய் சேரும் சகதியம் ஆயிடுச்சு சார். ஒரு நல்ல ட்ரெஸ் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெளியில மனுஷன் தலை காட்ட முடியல சார். நீங்க 2000 ரூபாய் கொடுத்து உங்க பர்த்டேக்காக எனக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களே, அந்த ட்ரெஸ் எல்லாம் சென்ட் அடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்தேன் சார். TMI 7942 ஒரு லாரி சார் சர்ன்னு வந்து டயர் இறக்கி மேலெல்லாம் சேராக்கிட்டான் சார். அப்புறம் பர்த்டே எதுமா இப்படி ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டு போறமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ட்ரெஸ் கொண்டு போய் டோபி கிட்ட குறைச்ச விலைக்கு போட்டு, வெரி குட், தப்பு குறைச்ச விலைக்கு துவைக்கிறதுக்காக போட்டு இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தேன் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, போய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல, இது வேற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதே ரோட்ல அதே ஓரமா வந்துட்டு இருந்தேன் சார். அதே லாரியா? வேற லாரி சார். ஓ, மை மிஸ்டேக். எந்த கடையில போட்டீங்க? ஸ்னோ ஒயிட் ட்ரை கிளீனர்ஸ் வி டை ஃபார் யூன்னு போட்டிருக்கோம். வர தாத்தா, வந்தவங்களை கவனிங்க. நான் லாரி மேலே இருந்துட்டேன். லாரி மிஸ்டேக். மணி, ஏஸ் கூப்பிட்டீங்களாமா? அத கொடு. இப்போ சீக்கிரம் கேக் சாப்பிடலாம். அதே ஸ்னோ ஒயிட் ட்ரை கிளீனிங்ஸ்க்கு போய் 1500 ரூபாய் பணம் கொடுத்து இத வாங்கிட்டு வந்தேன். ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்றீங்க? சாரி. சரி, பரவாயில்ல. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. வெரி குட். Happy birthday to you. Happy birthday நர்மதா. ஃபர்ஸ்ட் யூ. என் பேத்தி பிறந்த நாளுக்கு யாராவது பாடுங்களேன். இதுதான் நான் கேக் சாப்பிடலாம்னு வந்தேன். என்ன பாட சொல்றீங்க? பாடுனே கொன்னுரு. பாட போண்டா வாயா. வண்டியை நிறுத்துங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? திடீர்னு இப்படி கேட்டா என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எந்த அர்த்தத்துல கேட்பாளோ அதே அர்த்தத்துல தான் கேட்டேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. போலாம். எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எதுக்காக இந்த சதுரத்துக்குள்ள நிக்கிறேன்னா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டப்போ பிடிக்கலன்னு சொன்னீங்க. அதுக்கு தண்டனையா இப்போ நீங்க ஐ லவ் யூன்னு சொன்னாதா இந்த இடத்தை விட்டு நான் வெளியில வருவேன்? என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? என்ன பைத்தியக்காரின்னு சொல்லுங்க, முட்டாள்னு சொல்லுங்க, அதோட ஐ லவ் யூன்னு ஒரு சின்ன வார்த்தையும் சேர்த்து சொல்லுங்க. எங்க சொல்லுங்க? ஐ லவ் யூ. ராஜா, சாவி வண்டியில இருக்கு. ராஜா போகாதீங்க. ராஜா, ராஜா போகாதீங்க. ராஜா, நீங்க வந்து ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஏப்பா ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, என் பேத்தியை காணா. உன் வீட்டுக்கு போனேன், ஷாப்பிங் சென்டருக்கு போனேன், எங்கேயுமே இல்லையாப்பா. எங்க என் பேத்தி? இன்னும் உங்க பேத்தி வீட்டுக்கு வரலையா? என்னப்பா உன் கூட தான் வந்தா என்ன கேக்குறீங்க? என்ன யோசிக்கிற? ராஜா, நீங்க வந்து ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். உங்க பேத்தி எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் போய் கூட்டு வரேன். I love you. என்ன சொன்னீங்க? I love you. I love you னு இப்ப நான் எதுக்காக சொன்னேன்? நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயே சொல்லு, மனசார அந்த பொண்ணுகிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொன்னனா? சொல்லியா மனசார அப்படி வார்த்தையை சொன்னனா? ஊட்டில குளிர் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட குளிர்ல அர்த்த ராத்திரில அந்த பொண்ணு அப்படி ஒரு வார்த்தையை கேட்டா. வேற வழி தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் ஐ லவ் யூன்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னேன். ஐயா, இதை நீ தப்புன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க இங்க ராமர் கோயில் தெரு எங்க இருக்கு? இப்படி நேரா போனா அங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் ராமர் கோயில் இருக்கு. யார கேட்டாலும் சொல்வாங்க. எங்க ஏம்மா இங்க ராஜா வீடு எதுங்க? அந்த வீடுதாம்மா. இந்த வீடுங்களா? ஆமாம்மா. வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாரும் இல்லீங்களா? அம்மா, நீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. உங்க பையன் இல்லீங்களா? உங்க பையன் இல்லீங்களா? என் பேர் நர்மதா. ராஜா வீட்ல இல்லீங்களா? இது பாருமா, நீ பேசுறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும், ஆனா அவங்களால பேச முடியாது. ஏன்? அவங்க மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. அபேஷியா கண்டிஷன் ஒரு வியாதி. ஆமா, பொட்டியோட வந்திருக்கியே, நீ அவங்களுக்கு சொந்தமா? நான் உங்ககிட்ட என்ன சொந்தம்னு சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னா தெரிஞ்சுக்க கூடிய நிலைமையில இவங்க இல்ல. உங்ககிட்ட சொல்றதுல என்ன பிரயோஜனம்? நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ. உன் பேர் நர்மதாவா? ஆமா. ராஜா அவங்க அம்மா மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் வாழறதே அவங்க அம்மாவுக்காக தான்.
அவங்க அம்மாவை குணப்படுத்தி பாக்குறதா ராஜாவோட லட்சியம். அமெரிக்காவுக்கு கொண்டு போனதா அவங்க அம்மாவை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு 2-3 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். பணத்துக்காக ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கடையில நர்மதான்னு ஒன்ன மாதிரியே பேருள்ள ஒரு பணக்கார பொண்ணு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா ராஜா ஆசைப்படி அவங்க அம்மாவும் குணமாயிடுவாங்க, ராஜாவும் டாக்டர் ஆயிடுவா. ராஜாவனை பாக்குறதுக்குள்ள நான் பார்த்தது நல்லதா போச்சு. எப்போ ஒரு பொண்ணு பொட்டியோட தனியா ஒருத்தனை தேடிட்டு வராளோ எதுக்கு வரான்னு எனக்கு தெரியும். பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி அவன் டாக்டர் ஆகிறதும் அவன் ஆசைப்படுற மாதிரி அவங்க அம்மா குணமாகிறதும் கட்டிக்க போற அந்த பொண்ணு கையில மட்டும் இல்ல, உன் கையிலேயும் தான் இருக்கு. பொண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அவங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி அவன் டாக்டர் ஆகிறதும் அவன் ஆசைப்படுற மாதிரி அவங்க அம்மா குணமாகிறதும் கட்டிக்க போற அந்த பொண்ணு கையில மட்டும் இல்ல, உன் கையிலேயும் தான் இருக்கு. உங்களை பார்க்காமலேயே நான் ஊர் திரும்புறேன். உங்களை பார்த்தா என் மனசு மாறிடும். எனக்கு உங்களோட வாழணும்னு தான் ஆசை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீங்க ஆசைப்பட்டபடி உங்க அம்மா குணமாகவோ இல்ல நீங்க டாக்டர் ஆகிறதோ எப்படிங்க முடியும்? என் ஆசை எல்லாமே இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்து அதுல உங்களோட சேர்ந்து வாழணுங்கிறது தான். இப்ப நான் செய்ய போறது கூட நீங்க ஆசைப்பட்டபடி உங்க அம்மா குணமாகணுங்கிறதுக்காகத்தான். இந்த லெட்டரை படிச்சதும் என்ன மறந்துருக்கு, என்ன மன்னிச்சிருக்கு ராஜ். உல்லாச உலகம் உனக்கு சொந்தம் செய்யடா Dad, boss. செய்யடா Dad, boss. செய்யடா. ஏயா லெட்டர் கையில கொண்டு வந்து கொடுக்க கூடாதா? உள்ள வந்தா இன்னொரு பாட்டு பாடுவேன், தேவையா எனக்கு? எடுத்துக்கோ. நர்மதா எழுதின லெட்டர் உங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சடா? அன்புள்ள ராஜா, காதல்ங்கிறது புனிதமானது, அது எனக்கு நல்லா தெரியும். காதலிச்சவங்க எல்லாருமே விருப்பப்பட்ட ஆணையோ பண்ணியோ கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. எங்க தாத்தா சாகிறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நான் உங்களை சந்திச்சேனோ அதே ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களை மாதிரியே ரயில தவற விட்ட ஒரு பணக்காரரை சந்திச்சேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த தகவலும் வரல. அதனால தாத்தா ஆசைப்பட்டபடி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் அவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இனிமே இந்த நர்மதாவை நினைக்காதீங்க. இப்படிக்கு பிளாட்ஃபார்ம் நர்மதா. நான் உங்க மேல வச்சிருக்க பிரியம் வானத்தை விட விசாலமானது, கடலை விட ஆழமானது, பூமியை விட ரொம்ப பெருசு, புயலை விட வேகமானது. சுருக்கமா சொன்னா நான் உங்களை நேசிக்கல, சுவாசிக்கிறேன். ராஜா, கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போன ஆளு அதுக்கப்புறம் என் கண்ணிலேயே படல. இப்படி இருந்தா நம்ம லவ் எப்படி டெவலப் ஆகும்? காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது, அதுக்காக உயிரையே விட தயாரா இருக்கணும். நேற்று உங்களுக்காக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிடாம கூட காத்துட்டு இருந்தேன், நீங்க ஏமாத்திட்டீங்க. அதே மாதிரி உங்களை ஒருத்தர் ஏமாத்துறா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாருங்க, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. சரி, நான் பேசுறதா உங்களுக்கு பிடிக்கல, நான் வாங்குறதாவது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பார்க்கலாம்.
பிடிச்சிருக்கா? இந்த செயின்ல என் இதயத்தையே டாலரா செஞ்சு போட்டிருக்க. இது எப்பவுமே என் ஞாபகார்த்தமா உங்க கழுத்துல இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பணக்கார விளையாட்டுல எனக்கு பிடிக்காது. இது பாருங்க, இன்னொரு தடவை என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்க, நான் மேல இருந்து கீழே குதிச்சிருவேன். உங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்க மேல இருந்து கீழே குதிக்கலாம், கீழே இருந்து மேல குதிக்கலாம். நான் என் வேலையை பார்க்கறேன். ராஜா, நான் குதிக்க போறேன். I love you, ராஜா. கால் ரொம்ப வலிக்குதா? மனசுதான் வலிக்குது. நீங்க என்ன பிடிக்கலன்னு சொன்னதுனாலதான் நான் மேல இருந்து கீழே குதிச்சேன். இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்கன்னா நான் உயிரையே விட்டுருவேன்.